இன்னைக்கு திங்கட்கிழமை நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே திங்கட்கிழமை நான் விரதம் வந்து ரெகுலராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சாப்பாடு சமைக்கணும்னு அம்மா நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களா இருந்தால் என்னோடய பழக்கமே வந்து எங்கள் அம்மாட்ட தான் வந்துச்சு. எப்போயுமே நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன். நாங்களாம் படுத்தாலுமே எங்கள் அம்மா கிச்சனை இப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது மார்னிங் எந்திரிச்சு இன்றைக்கி வந்து அமாவாசை வேறு, அப்பாவுக்கும் இன்றைக்கி சைவ சாப்பாடு தான் கொடுக்கணும். அதனால் வந்து காலையிலே சாம்பார் வச்சுட்டாங்க. கேரட் நிறையா போட்டு குட்டீஸ்களுக்காக தேங்காய் சட்னி அரைச்சி இட்லி செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வெளியில் மழை பெய்யுது, அதனால் அது கொஞ்சம் வந்து டிலேயில் இருக்குது. அப்போ ஒளிமயமான எதிர்காலம் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா சுருக்குன்னு சுட சுட காஃபியை குடிச்சிட்டு தான் வெளியில் போய் பார்த்தேன். நல்லா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நைட்லேருந்தே குளிர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதாவது பெரிய அடமழையாக பெய்யாட்டியும் அப்படியே சாரல் மலை மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இங்கேருந்தே நம்ம சிவன் ஐயாவுக்கு ஒரு சலாம் போட்டுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியிலே வந்தேன். சரி, அப்படியே வந்து வீடியோவை எடுத்துருவோன்னு. உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த சம்மருக்கு மழை பெஞ்சா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க திண்டுக்கல்லில் நல்ல மழைன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நாங்கள் திண்டுக்கல் வந்தால் எங்கள்கிட்ட மழையே காணோம். திருச்சியில் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அங்கே நல்ல மழைப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் திருச்சிக்கு போனோம்னா அங்கே மழை எங்களுக்கு இருக்காது. இப்படி தான் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. நான் நேற்று தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் மார்னிங்கே வந்து மழையை கொடுத்துட்டாரு நம்ம வர்ண பகவான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வெளியில் இவ்வளோ நேரம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். அம்மா சொன்னாங்க உள்ளே மரம் இருக்கிறதுனால மழை பெஞ்சு உள்ளே வழுக்கும் பாப்பா, இங்கேருந்தே வேணால் நீங்கள் சிவன் ஐயாவை கும்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் மழை நின்னதுக்கு வேணால் நீங்கள் போய் விளக்கு போட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தேன். பார்க்குறக்கே ஒரு பூஞ்சோலை மாதிரி சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சிவன் ஐயா நல்லா குளுகுளுன்னு இருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேளை தம்பிக்கு தான் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்தேன். அவருக்கு பூண்டு சாதம் ஃபேவரட், அதனால் அதை தான் வந்து எனக்கு வச்சு தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. பொட்டேட்டோ ஃப்ரையோட மாம்பழம் வச்சு சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டாரு. நல்லா சூப்பராக மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். நான் வந்து இட்லி சட்னி சாப்பிட்டேன். மதிய லஞ்சுக்கு எங்களுக்குமே இதான் செஞ்சு வச்சுருந்தாங்க. பூண்டு சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எங்களுக்கெலாம் மதியம் லஞ்சுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. தம்பி காலையில் அது வேணும் அப்படின்னால அவருக்கு மட்டும் கொஞ்சம் வச்சு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எங்களுக்கு வந்து பூண்டு சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாங்காய் மண்டி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைலாம் போட்டு எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. மதிய லஞ்சு என்னோடய பையனுக்கு வந்து நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது. சிக்கன் 65யும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னதில்ல தம்பி அம்மா நீங்கள் கருவேப்பிலை போட்டு செஞ்சு கொடுப்பீங்கள, அதை செஞ்சு கொடுங்க. நாங்கள் டக்குன்னு போய் அம்மா வீட்டுக்கு ஆனிங்களை பறிச்சிட்டு வந்து அதோடு சேர்த்து சுட சுட சாப்பாடு வச்சு அவருக்கு கொடுத்தாச்சு. இந்த நான்வெஜ்னால் கொஞ்சம் குட்டீஸ்கள் விரும்பி சாப்பிட்றாங்க, வெஜ்ஜுனா வந்து இறங்க மாட்டேது. அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மதியம் சூடாக சாப்பாடு வச்சு இந்த சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் 65 வச்சு கொடுத்தாங்க. என்னோடய பையனுக்கு மட்டும் இன்றைக்கி நான்வெஜ், மற்றவங்க எல்லாருமே வந்து வெஜிடேரியன். இன்றைக்கி அவருக்கும் வந்து தட்டில் போட்டு பரிமாறி கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் குட்டீஸ்கள்லாம் நான்வெஜ் பிரியரா இல்லை வெஜ்ஜு பிரியரான்னு சொல்லி சொல்லுங்கள். நல்லா வந்து சாஃப்டாகவே வெந்துருந்துச்சு. எப்பயுமே நான் வந்து எது செஞ்சாலும் தம்பிக்கு டேஸ்ட் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் டேஸ்ட் பண்ணாமல் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்லைஸாக கட் பண்ணால் ஆனியன் வச்சு சாப்பாடு வச்சு எல்லாமே வந்து பரிமாறி கொடுத்தேன். அவங்க மாமா வந்து மதியம் லஞ்சுக்கு வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அப்படியே தம்பி சாப்பிட்டுக்கிட்டா. அப்படி எங்கள் அண்ணன் தான் வந்து சாப்பிட்டு பார்த்து தம்பிக்கு கொடுத்தாங்க. லஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சடனாக தான் பிளான் பண்ணோம். திடீர்னு அம்மா, அத்தை, நான், குட்டீஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ டே மாதிரி இன்றைக்கி மாற்றியாச்சு. இந்த சாரீ வந்து என்னோடய அம்மாவோடது, நைஸ் பட்டுன்னு சொல்லிட்டு இப்போ தான் சமீபமாக எடுத்தாங்களாம். இது வந்து முந்தானியில் மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து வைலட்டும் கிரேவும் தான் வந்துச்சு. ஒரு வெல்வெட் ப்ளூ ஜாக்கெட் வந்து இருந்துச்சு என்னோடது. அதாவது ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி, இது வந்து இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி வந்தது. அதோட மேட்ச் பண்ணி இந்த சாரியை வந்து வியர் பண்ணியாச்சு. இந்த வளையல் எல்லாமே இங்கேருந்து தான். இதை வச்சே நான் வந்து இன்றைக்கி டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வீட்டில் சாமி கும்பிட்றது வழக்கம். நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வர வரைக்கும் அந்த விளக்கு வந்து தீபம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் குளிர வைப்போம். சாமிக்கு வந்து லைட்லாம் போட்டு நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். பசிச்சு
டீ காஃபி குடிக்கிற பதிலாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழமும் வாழைப்பழமும் இருந்துச்சு. ரஸ்தாளி வாழைப்பழம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம், அடுத்து சிறுமலை வாழைப்பழம் திண்டுக்கல் ஃபேமஸ். இந்த 3 வாழைப்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் மாதுளம்பழமும் போட்டு சாப்பிட்டுட்டு ஆட்டோ வரவும் கிளம்பியாச்சு. கோட்டை மாரியம்மன் கோவிலில் வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். அநேகமாக கும்பாபிஷேகம் வந்து சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் தான் வந்து கோயில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயுமே வந்து சூப்பராக இருக்குங்க. கருவறைக்கிட்ட வீடியோ எடுக்கக்கூடாதான். நான் வீடியோ எடுத்துட்டு தான் வந்தேன். டெலிட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அங்கே டெலிட் பண்ணச்சு, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு வந்து அந்த வீடியோவே காணோம். என்னானே தெரில. எல்லோரும் சொல்கிறாங்க நீ நல்லா வீடியோ எடுத்துக்க மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும். வீட்டில் வந்து நான் எல்லாத்துக்கும் இந்த சாமி காமிப்போம், ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஹஸ்பண்ட்க்கெலாம் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் எப்படின்னு தெரியல, வீடியோ வந்து மாயமாக மறைஞ்சிருச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அம்மா வந்து டக்குன்னு டின்னர் ப்ரிப்ரேஷன், பூண்டு சட்னியும் சுட சுட இட்லியும் ரெடி பண்ணிட்டாங்க. இது எங்களோட ஆல் டைம் ஃபேவரட். நான் வந்து டக்குன்னு சேரீ மாற்றிட்டு இந்த நைட்டி போட்டதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்ந்தேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, இங்கே சட்னியும் தாளித்து கொட்டிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ரெஸ்ட்டை போட வேண்டியதாக இந்த குளு குளு கிளைமேட்டுக்கு.